Hello students, welcome to our channel DK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய 5th sum நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. If modulus of z equal to 1, so that 2 less than or equal to modulus of z square minus 3 is less than or equal to 4. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த கண்டிஷனை நம்மள ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இல்லையா இந்த எக்ஸசைஸில். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மும். ஸோ இங்கேயும் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நமக்கு என்ன? மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேம் தான் நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியையும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க டேர்மை சால்வ் பண்ணி கிடைச்சது தான் நமக்கு இந்த 2. அதே மாதிரி இந்த லாஸ்ட் இருக்க டேர்மை சால்வ் பண்ணி கிடைச்சதா நமக்கு 4. ஓகேவா? ஸோ இதை ஆல்ரெடி நமக்கு சால்வ் பண்ணியே கொடுத்துட்டனால நம்ம இதை வச்சு எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? பட் இந்த சென்டர்ல இருக்க டேர்ம் ரெண்டையும் பாருங்க. இந்த z1 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே மாதிரி தான் இங்கேயும் z2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். நம்ம நார்மலா z அப்படின்றதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். பட் அதை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால z2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஸோ அதே மாதிரி -3 அப்படின்றதும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஏன்னா ஸோ இங்கே வந்து இமேஜினரி டேர்ம் 0வா இருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ -3 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, லெட் z1 ஈக்குவல் டு இந்த z1 அப்படின்றத z2 அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதே மாதிரி z2 அப்படின்றத -3ன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த z1 நேம் z2m இந்த ப்ராப்பர்ட்டியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ். இப்போ இங்கே z1 அப்படின்றது என்ன? நமக்கு z2. ஓகேவா? z2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்றது -3. மாடுலஸ்குள்ள -3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 நமக்கு z2, அதே மாதிரி z2 நமக்கு -3. ஓகேவா? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 நமக்கு z2 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 நமக்கு -3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதையும் பாருங்க, நமக்கு கிடைச்சிருக்கதையும் பாருங்க. இந்த சென்டர்ல இருக்க டேர்ம் ஈக்குவலா இருக்கா? ஸோ அப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணாலே போதும், நமக்கான ப்ரூஃப் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, மாடுலஸ் ஆஃப் z பவர் n இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் பவர் n. அதாவது ஒரு z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ்ல இருக்கும்போது அதனுடைய பவர் நமக்கு அந்த மாடுலஸ்க்கு உள்ள இருந்தாலும் ஒன்று தான், இல்லை வெளியே இருந்தாலும் ஒன்று தான். ஓகேவா? உள்ள இருந்துச்சு அப்படின்னா வெளியே எடுத்துக்கலாம், இல்லை வெளியே இருந்துச்சு அப்படின்னா உள்ள எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த z அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பவரில் 2 இருக்கு. ஸோ இந்த 2வை நம்ம உள்ளேயும் போட்டுக்கலாம், வெளியேயும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சொல்லுது. அப்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய 2வை நம்ம எடுத்து வெளியே போடப்போம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ மைனஸ். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் -3யோட வேல்யூ நமக்கு என்ன? +3. மாடுலஸ்க்குள்ள எந்த வேல்யூ இருந்தாலும் அதே வேல்யூ பாசிட்டிவ்ல நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதான் மாடுலஸோட கான்செப்டே. இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z2 -3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அதே தான் இங்கேயும் இந்த 2வை நம்ம வெளியே எடுத்து எழுத போகிறோம். அப்போது z த ஹோல் ஸ்கொயர் பிளஸ், ஸோ மாடுலஸ் ஆஃப் -3யோட வேல்யூ நமக்கு +3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப், ஸோ இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் ஜெட்னுடைய வேல்யூ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, என்னன்னா 1. ஓகேவா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுக்கு பதிலாக நமக்கு 1 இந்த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? -3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த சென்டர் டேர்ம் அப்படியே தான் இருக்கும்,
இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் மாடுலஸ் ஆஃப் ஜெட்டுக்கு பதிலாக மட்டும்தான் 1, இந்த ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ப்ளஸ் 3. ஸோ இப்போ 1 ஸ்கொயர் நமக்கு என்ன 1, 1 மைனஸ் 3 -2. ஓகேவா, இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இந்த சென்டர் டேர்ம்ல எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ரூஃப்லேயே அதை தான் இருக்கு. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் நமக்கு 1 தான், 1 + 3 4. ஓகேவா, ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் 2 உடைய வேல்யூ என்ன +2. ஓகேவா, மாடுலஸ்குள்ள -2 இருக்கு, அப்போ ஆன்சர் வரும்போது நமக்கு +2 அப்படின்னு கிடைக்கும். இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னன்னு பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, அப்போ அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட் அல்லது ஷோட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.